2019, 2024, 2014 3 எலெக்ஷன்லயுமே தமிழ்நாடோட எம்பி சீட் இல்லாம தான் ஆளுங்கட்சியா இருக்காங்க. இப்ப நீங்க யாரு எதிர்க்கிறீங்க அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அவருடைய கொள்கை எதிரி அவங்க, அரசியல் எதிரி இவங்க அப்படின்னா அந்த கட்சி வளர்ந்துருக்குல்ல. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு, அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் கிரியேட் ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? விஜய்க்கு இருக்கிற 3 ஆப்ஷன். ஓகேவா? ஒன்னு விஜய் தனியா நிக்கணும் இண்டிவிஜுவலா, இல்லையா விஜய் அதிமுகவோட கூட்டணி போகணும், இல்லையா விஜய் அவர் தலைமையில அவர் சிஎம்னு சொல்ற கூட்டணிக்கு வரணும். இந்த 3 ஆப்ஷன் தானே இருக்கு. இது தவிர வேற ஏதா இருக்கா விஜய்க்கு? சொல்லுங்க. அதுதான் இருக்கு சீமான். ஓகே, இல்ல அது விடுங்க, இந்த சீமான்லாம் விட்டுருங்க. இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. ப்ராக்டிக்கலா என்னென்ன இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. விஜய் தனியா நிக்கிறது தான் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 விஜய் தனியா நிக்கலாம். தனியா என்ன ஓட்டு வரும்? 15, 20, 25 அது தெரியாது. ஓகேவா? அவர் இன்னொரு ஒரு வருஷம் அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணி 234 தொகுதி தனியா நின்னா கூட அவருக்கு என்ன ஓட்டு விழுவும்? 10ல இருந்து 15 ஏதோ ஒன்று வரும். திமுக ஜெயிச்சிரும் ஈஸியா. திமுக காங்கிரஸ் கூட்டணி விசிகா கூட்டணி ஜெயிச்சிரும். விஜய் தனியா 10%, 15% ஓட்டு வாங்காரு. இந்த பக்கம் ஏடிஎம்கே, பிஜேபி இவங்கலாம் தோத்துருவாங்க. திமுக மெஜாரிட்டியில ஜெயிச்சிடும். அதெல்லாம் ஓகே. இப்போ விஜயோட டார்கெட் என்னவா இருக்கும்? அடுத்து 2031 இந்த 15, 25 ஆக்கும் அப்படின்னு நோக்கி பயணிக்கிறாரு. அப்படின்னா 2029 ஒரு எலெக்ஷன் இருக்கு குறுக்க. இதுக்கு முன்னாடி லோக்கல் பாடி எலெக்ஷன், அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வச்சு செஞ்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க திமுக. ஆனா அதை தாண்டி 2023 நீங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா மோடி விசஸ் ராகுல்னு ஆயிரும். திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா காங்கிரஸ் திமுக அப்படியே அலைன்ஸ் அப்படியே நின்றுவாங்க. எப்படி 2019 24 நின்ன மாதிரி 2029 நின்றுவாங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பிஜேபி கூட ஒருவேளை ஏடிஎம்கே தோத்துருச்சு இந்த எலெக்ஷன்ல, பிஜேபியோட ஐக்கியமாயிடும் ஏடிஎம்கே. அதே மோடி பிஎம்னு சொல்லிட்டு பாமக, தேமுதிக, அதிமுக மிச்சம் மீதி இருக்கிறது பிஜேபி இவங்க நின்றுவாங்க. அப்ப விஜய் அந்த இடத்துல ஆப்ஷனல் நிற்பாரு. ஒன்னு கமலஹாசன் மாதிரி திமுக சப்போர்ட்டா போகணும், திமுகவுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு போகணும். இல்லையா இந்த பக்கம் ஒரு 2-3 சீட்டு கொடுப்பாங்க இந்திய பக்கம் அப்படின்னு நிக்கணும். இல்லை அந்த பக்கம் 2-3 சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நிக்கணும். அப்படி நிற்கும் போதே உங்களோட 15% ஓட்டுன்றது 10க்குள்ள வந்துடும். 7, 8, 6, 5 அந்த மாதிரி வந்துடும். அப்ப 2031 நீங்க ஒரு ஃபோர்ஸே கிடையாது. உங்க ஒரு ஃபோர்ஸ் டைல்யூட் ஆயிடும் 2031. 2031 நீங்க போய் திரும்ப நிக்கிறீங்க அப்படின்னா உங்களை ஒரு சாதாரண கூட்டணி கட்சி மாதிரி மதிமுக, பாமக மாதிரி தான் பார்ப்பாங்க ப்ராக்டிக்கலா. இந்த 5 வருஷத்தை நீங்க கடந்து போறதுக்குள்ள உங்க கட்சி டைல்யூட் ஆயிடும். இதுதான் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2, நீங்க அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துடுறீங்க திமுக அழிக்கிறதுக்காக அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம், விஜய் டெபுட்டி சிஎம் அப்படின்னு நினைச்சு விஜய் எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா முன்னிறுத்தி எலெக்ஷன் போறாருன்னா 2 பாசிபிலிட்டி நடக்கும். ஒன்னு அதிமுக டிவிகே கூட்டணி ஜெயிச்சு எடப்பாடி சிஎம் ஆகி விஜய் டெபுட்டி சிஎம் ஆவாரு. அப்படி நடந்துச்சுன்னா ஓகே. அதுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படி நடக்கல, தோத்துட்டீங்க அப்படின்னா உங்க அரசியல் எதிர்காலமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஜீரோ. அரசியல்ல நீங்க அதுக்கப்புறம் பேசுறதுக்கு வாயே கிடையாது. சினிமாவிலே இமேஜ் போயிடும். ஆனா ஜெயிச்சிட்டீங்க ஓகே. இப்போ சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் மாதிரி அவர் சிஎம், நீங்க டெபுட்டி சிஎம் ஆயிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா இருக்கும், நீங்க டெபுட்டி சிஎம்மா இருக்கட்டும். நடந்து போச்சு. தமிழ்நாட்டில் ஒரு மிராக்கிள் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே எடப்பாடி பழனிசாமி 2029 உங்களுக்கு இதே மாதிரி திரும்ப சீட்டு கொடுத்து நிக்க வைப்பாரு. இதே லோக்கல் பாடி எலெக்ஷன்ல உங்களுக்கு சீட்டு கொடுத்து நிக்க வைப்பாருன்னு என்ன கேரண்டி இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அவர் சிஎம் ஆக்கி விட்டீங்கன்னா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தம்பி நீங்க படம் நடிங்க தம்பி, ஏன் அரசியலுக்காக வரீங்கன்னு சொல்லி உங்களே அமுச்சு விட்டு 2029 அவருக்கு காங்கிரஸ் பிடிச்சிருந்தா காங்கிரஸ், பிஜேபி பிடிச்சிருந்தா பிஜேபின்னு கூட்டணி சேர்ந்துட்டு போயிட்டே இருப்பாரு. அப்போ அந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு காலி பண்ணிடுவாரு. அப்ப திரும்ப 2031 நீங்க போய் ரிபல் ஆகி திரும்ப நான் இல்ல எடப்பாடி ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க திரும்ப வந்தீங்கன்னா உங்களை ஜோக்கரா பாத்துருவாங்க எல்லாரும். ஏப்பா 2026 திமுக ஒழிக்கிறேன்னு வந்தா 2031 அதிமுக ஒழிக்கிறோம்ட்டியா அப்படின்னு சொல்லி. இதுல இவ்வளவு ரிஸ்க் இருக்கு அதுல. இப்ப உங்க தலைமையில ஒரு கூட்டணி வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா காங்கிரஸ் வராது, விசிகே இழுத்துட்டு இருக்கு,
இல்ல விசிகே வந்தாலுமே கடைசியா அடிச்சு பிடிச்சி பாதி கட்சி உடைச்சிட்டு திருமாவளவன் எல்லாம் க்ளோஸ் டு எலெக்ஷன் டைம்ல அவங்களாம் வந்து எடை போட்டு பார்த்து தாங்க வருவாங்க. போலாமா விஜயோட போனா என்ன கார்த்தி ப்ரோ, நடக்கும், விஜய் காசு கொடுப்பாரா, எடை போட்டு தான் வருவாரு. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமே இதுக்கு முன்னாடி ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல. விஜயகாந்துக்கு 8% வாங்கினார் 2006ல், 2009ல் 10. இப்போ சீமானும் 6லேருந்து 8 வாங்கிட்டார்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே இல்லாம. அந்த மாதிரி விஜய் பண்ண முடியாது 29ல். எங்க சீமான ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி பேசுறாரு, விஜய் எதுவுமே இல்லாம இல்ல இருக்காரு. விஜயகாந்துக்கும் அப்படிதானே நடந்தது. ஏங்க, 8% வாங்கினாரு. அதாங்க பிரைம் மினிஸ்டர் இல்ல கேண்டிடேட்டே இல்ல இல்லாம அதாங்க 10% அது 2009ல். அது ஓகே. அதுல இப்ப 8க்கு 9க்கு என்ன பெரிய அப்படியே ஜம்ப் ஆயிடுச்சா என்ன பெரிய ஓகே. அதே விஜயகாந்த் 2011 என்னன்னாரு, ஓகே நமக்கு 8 9 தான் போல இருக்கு நம்ம வாழ்க்கை, 8 9 வந்து அடமானம் வச்சிருவோம் அதிமுகவோட அப்படின்னு வந்து நின்னாரு இல்லையா. அதான் நான் சொல்றேன். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா திரும்ப வந்து 2031 நீங்க விஜயகாந்த் தான். நீங்க 2031 விஜயகாந்த் தான் போய் நிக்க போறீங்க. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம நீங்க வந்து 2029 ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா 2031 நீங்க விஜயகாந்த் நிப்பீங்க. இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து ஆல்ரெடி இருக்கு. அந்த பில் பாஸ் பாஸ் ஆக போகுது. பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரும்போது அப்போ என்ன நடக்கும், அரசியல் மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் யோசிக்க வேண்டியது இருக்கு. நீங்க அதையும் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க கால்குலேட் பண்ணி தான் மூவ் பண்ணணும். காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி இருக்கு, பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு. நீங்க ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். காங்கிரஸ் வரமாட்டேன், அவன் வந்து திமுகவோட கட்டி பிடிச்சி படுத்துட்டான். அப்புறம் அவனை போய் நோண்டிட்டு இருக்க கூடாது சும்மா. என் கூட சொல்லிட்டு கூடாது. இந்த பக்கம் 2026 நீங்க சிஎம் வாங்கணும். அப்படி இல்லைன்னா 2031 போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நடுவில் ஒரு கோட் இருக்கு, 2029 ஒரு கோட் இருக்கு. அந்த இடத்துல நீங்க அடி வாங்கிடுவீங்க. அப்போ நீங்க அது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். ஏதோ ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். தனியாக நின்னீங்கன்னா திரும்பலாம் ஓட்டு விழுவாது. அந்த 8 to 10% விழுவுங்க. அந்த 8 to 10% வாங்கி என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்போ அந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ்லாம் ஒரு மேட்டர் இல்லைங்க. இங்க பாருங்க, பாமகவுக்கும் பிஜேபிக்கும் ஐடியாலஜியா எந்த இதுலையுமே ஒத்து வராதுங்க. அவன் நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லுவான், 2 லாங்குவேஜ் தான் சொல்லுவாங்க. பாமக ஏர்போர்ட் வேணாம்னு சொல்லுவாங்க, ரோடு வேணா. நீங்க அந்த இடத்துல வந்து சாமர்த்தியமா யோசிச்சு இவர் சந்திரபாபு நாயுடு மாதிரி, நிதிஷ்குமார் மாதிரி. நிதிஷ்குமார் என்ன சொன்னாரு, மோடியை ஒழிக்கிறது தான் என் லட்சம்னு சொல்லி தான் ஐஎன்டிஏ அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாரு. இந்த ஐஎன்டிஏ கூட்டணின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணதே நிதிஷ்குமார் தான். யார் இப்போ பீகார்ல சிஎம்ஆ இருக்காருல, அவர் தாங்க இந்த கூட்டணியை ஆர்கனைஸ் பண்ணது இந்தியா ஃபுல்லா. மோடியை வந்து சிஎம்ஆ இருந்து ஒழிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரே இருந்து விட்டுட்டு இவனுங்க வேலைக்கு ஆக மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கமா போய் என்டிஎல் நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் மோடி காலில் விழுந்து மோடியை பிஎம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அரசியல்ன்றது சாமர்த்தியமா அந்தந்த டைம்ல என்னென்ன முடிவு எடுக்கணுமோ அப்படிதான் எடுக்கணும். அது ஒரு சும்மா நான் வந்து கொள்கை எதிரி, கூமுட்டை எதிரி இப்படிலாம் பேசிட்டு இருக்க யூஸ் இல்லை. அவ்வளோதான். நீங்க இதே கொள்கை எதிரிட்டு நாளைக்கு வந்து நிக்கிற மாதிரி தான் இருக்கும். டிவி உடைச்சவர் எப்படி போய் நிக்கிறாரு இங்க, அந்த மாதிரி அந்த நிலைமை வந்துடக்கூடாது. அதெல்லாம் யோசிக்கணும். இன்னொன்னு, இதை நீங்க பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஆப்ஷனை நீங்க ஓப்பன்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா எடப்பாடி உங்ககிட்ட வந்து இறங்கி நிப்பாரு. நாளைக்கு நீங்க 100 தொகுதி கேட்க முடியும் எடப்பாடிட்ட. அந்த பிரசாதம் நடக்கும் உங்களுக்கு மினிமம். சொல்ல உங்களுக்கு பிஜேபிலாம் வேணாம், பட் இருந்தாலுமே இந்த கதவை மூடாம ஓப்பன்ல லைட்டா திறந்து வச்சிருந்தீங்கனாலே எடப்பாடி வந்து பயந்துட்டு வந்து உங்ககிட்ட தம்பி வாங்க தம்பி அப்ப அண்ணே வாங்கண்ணே 114 போட்டுக்குவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எடப்பாடி இறங்கி வருது. எடப்பாடிக்கு இப்ப இருக்க ஒரே தைரியம் நீங்க வந்துருவீங்கன்றது மட்டும்தான். அந்த இடத்த நீங்க வந்து அவருன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு வேற ஆப்ஷனே கிடையாது. விஜய் நம்பிட்டு தான் வந்தாவனா. விஜய் என்ன தனியா நிக்க போறாரு, தனியா தோத்துருவாரு விஜய் அப்படின்னு இருக்காருல்ல. நான் தனியா நிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்ல, நீ என்ன கூப்பிடனாலும் அந்த பக்கம் எனக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து வச்சிருந்தா மட்டும்தான் உங்களோட டிமாண்ட் ஏறும். எடப்பாடி வந்து உங்ககிட்ட வந்து அடிபணிஞ்சு போவார். உங்களுக்கு கொள்கை எதிரி, மோடியை பிடிக்காது, உங்களுக்கு பிஜேபி பிடிக்காததுனா கூட இந்த ஆப்ஷன் நீங்க எடுத்தா மட்டும்தான் உங்க அரசியல் எதிர்காரம் இருக்கும். நீ இல்ல நாங்க இப்படிதான் இருப்போம், நாங்க இப்படியே தான் பேசிட்டு இருப்போம் அப்படின்னா எடப்பாடி வந்து 20 சீட்டு 30 சீட்டு தரேன்னு சொல்லுவாரு கடைசி நேரத்துல. இல்லையா தனிச்சு நிப்பீங்க, தனிச்சு நின்று திமுக ஜெயிக்கும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அரசியல்ல வந்து விஜய் அந்த ஸ்டாண்டை தான் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப தெளிவாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஒரு வருஷம் டைம் இருக்கு, ஒரு வருஷம் பொறுமையா யோசிச்சு என்ன பண்ணோம் என்ன ஏது எடுப்பாரு தனியா எந்த கதை போகன்றீங்களா இல்ல கூட்டணி போவாருன்றீங்களா? நம்ம என்ன எடுக்கணுன்றது யாருக்கும் சொல்லக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட். அது சொல்லாத இருக்க வரைக்கும் தான் உங்க விஜயோட ஒப்பீனியன் சொல் கேக்குறேன். அதுதாங்க விஜய் என்ன வேணாலும் பண்ணிடுவாரு அப்படின்ற இது இருந்தாதாங்க விஜய் பிளஸ். அதுதான் அதான் ஐயனாதன் சொல்லிட்டாரே ப்ரோ, அந்த என்ன நடக்குது உள்ள எல்லாமே ஓப்பனா. அதுதாங்க சொல்றேன். எங்க ஐயநாதன் ஒரு ஆளே கிடையாதுங்க. விஜய்கிட்ட மீட் பண்ணேன், விஜய் இது சொன்னாரு அப்படின்னு சொல்றாருல, அதே விஜய் வந்து நாளைக்கு இந்த ஸ்டாண்ட் எடுப்பாரு அப்படின்றது தெரிஞ்சாதாங்க எடப்பாடி அடி முடிஞ்சு போவாரு. ஸோ எடப்பாடி ஒரு ஆள் எல்லாமே வந்து அந்த டைம்ல டிசிஷன் எடுத்துக்கலாம், ஓகேவா. பட் ஐயனான்னு சொன்னதுக்கு அப்புறமே வந்து விஜய்க்கு ஆப்ஷனே கிடையாது, அதிமுக கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அதெல்லாம் கிடையாது. நான் எந்த வேணாலும் முடிவு எடுப்பேன், எப்படி வேணாலும் முடிவு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி விஜய் நிக்கணும். என்ன பண்றது அவருடைய அரசியல் எடுப்புறீங்க. ஸோ என்டிஏ ஆப்ஷன்றது நீங்க வந்து என்டிஏ ஆப்ஷன் பிஜேபி, அப்புறம் பிஜேபி மதவாதம், நாங்க தான் வந்து மதத்துக்கு எதிராக பேசிட்டோம், கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம். நீங்க அப்படி நினைக்க தேவையில்லையே. பாமக, சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இவங்க இருக்க அணியில வந்து நான் இருக்கோம், அதுக்குள்ள பிஜேபி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாமே. இதே வந்து பாமக, விடுதலை சிறுத்தை எல்லாம் ஒரே கூட்டணியில 2011 இருக்கு. ஸோ கூட்டணி அப்படின்றது கொள்கை கூட்டணி எந்த கட்சியுமே கிடையாது, தேர்தல் கூட்டணி தான் எல்லா கட்சிக்கும். அதை தாண்டி இன்னொரு இன்னொரு தமிழ்நாட்டுக்கே நல்லது இதுல இருக்குங்க ஒரு விஷயம். இப்போ 9 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு, சரியா. அடுத்து இன்னொரு 1 லட்சம் கோடி வாங்கிடுவாங்க இந்த வருஷம். கிட்டத்தட்ட 9.5 லட்சம் அந்த மாதிரி போய் நின்றோம். அதுக்கப்புறம் நீங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவீங்க வாக்குறுதி. 3000 தரேன், 4000 தரேன், ரேஷன் கார்டுக்கு அது கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், பஸ் டிக்கெட் ஃப்ரீ, ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ, ஏதோ ஒன்று சொல்லுவீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் காசே கிடையாது தமிழ்நாட்டில். உண்மையை சொல்ல போனால் தமிழ்நாட்டோட நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்கு. நிதியெல்லாம் இல்லை. 2029 வரைக்கும் நீங்க பிடிக்கலன்னா கூட மோடி தான் பிஎம். அப்போ நீங்க அவங்க கிட்ட போய் அட்ஜஸ்டபிளா இருந்தா மட்டும்தான் இங்க எந்த கவர்மெண்ட் இருந்தாலுமே ஃபார்ம் பண்ணி ரன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நான் வந்து அவங்களையும் திட்டுவேன் இவங்களையும் திட்டுவேன் அப்படின்றதுலாம் வந்து இயல்பில் நடக்காது. ப்ராக்டிக்கலா ரொம்ப கஷ்டம். மேனேஜ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் நடத்துறதுலாம் கஷ்டம். ஸோ அதனால இதை சொல்லியே அவங்க வந்து அழைச்சிக்க முடியும். இன்னொன்னு நீங்க மீன் பிடிச்சிட்டு நான் தனியாக நிற்பேன் அப்படின்னு இன்னைக்கு தான் ஒன்றும் பிரச்சனை. எடப்பாடி போய் மோடி சொல்றாரு, அவரு என்டிஏ கூட்டணி கூட சேர்ந்து அவரு வந்து ஆட்சேபத்துக்கு அவர் விட்டுப்பட்டு போயிடுவாரு. நீங்க தான் கடைசியா கோபாலே நிற்பீங்க. ஸோ அவருக்கு முன்னாடி நீங்க புத்தி கோகு. இல்ல கார்த்திக் ப்ரோ, இந்த சி ஓட்டர் வந்து மூட் ஆஃப் த நேஷன் சொல்லிட்டு ஒரு சர்வே எடுப்பாங்க, இயர் பை இயர் எடுப்பாங்க, 2 தடவை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவை விட பிஜேபி அலையன்ஸ் வந்து அதிகமா வந்து ஓட் ஷேர் வாங்கியிருக்குன்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது அசம்பிளில வந்து இன்னும் பயங்கரமா வரும்னு சொல்றாங்க. பட் எப்படி அது நம்பர் தான் இல்லைன்னு தெரியல என்னன்னு. எங்களுக்கு 3% கொடுத்துக்கிறாங்க. லாஸ்ட் டைமே எவ்வளவு இல்ல 3% 18ல இருந்து 21 இவங்க போயிருக்கிறாங்க ப்ரோ. அது பிஜேபி அவ்வளவுதாங்க 3% 3% நீங்க இவங்க சர்வேல 20% இல்ல, ஏடிஎம்கே 20% இல்ல. ஸோ இப்போ 2வது பெரிய கட்சி வந்து பிஜேபி பிளஸ் தானே சொல்றாங்க அவங்க. கட்சிக்கு பெரிய வித்தியாசம் இல்லையே. அப்புறம் என்ன 18 அவங்க 21, பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, அவ்வளவுதான். அந்த ஸ்விங்கெல்லாம் வந்து எப்போ நடக்கும் இல்லையா, அது ஒரு மேட்டரே இல்லை. இன்னொன்னு ஏடிஎம்கே என்னங்க இருக்கு இங்க, என்ன அரசியல் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ரெட்டலை இந்த கட்சி ஊர் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு எல்லாம் இருக்குது தம்பி. நீ ஜெயிக்கிற அப்படின்னா மட்டும்தான் காசு செலவு பண்ணி வருவான். 234 தொகுதியில் நீங்க கேண்டிடேட் போட்டா கூட நம்ம கட்சி ஜெயிக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் அவன் 10 கோடி 5 கோடி செலவு பண்ணுவான். ஜெயிக்காதன்னு முடிவு பண்ணிட்டா அவன் ஓகே இது வரைக்கும் சம்பாரிச்சோம் ஏடிஎம்கேல இருந்து அந்த காசை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே வந்து குடும்பத்தை நடத்திட்டு சாகிற வரைக்கும் இருந்து வம்சத்தை காப்பாத்திட்டு போயிடுவான் அவ்வளவுதான். நீங்க அவன் சாக போறவனுக்கு உயிர் கொடுத்து அவனை வளர்த்து வச்சு தேவையே கிடையாது. ப்ரோ இப்ப எடப்பாடி ஏடிஎம்கே ஒரு பழனிசாமி 5-6 டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து 20+ இருக்கு ஓட் ஷேர். மத்த தென் மாவட்டங்கள் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அவங்க 2 இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லை, ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. ஏடிஎம்கேக்கு ஓட் பேங்க் இருக்குங்க, இல்லாமலாம் இல்ல, ஓகேவா. ஆனா ஸ்பிட் ஆயிருக்கு இல்லையா. நான் என்ன சொல்றேன், என்டிஏல நிறைய இருக்கு. என்டிஏக்குள்ளேயே இப்போ சசிகலா இருக்காங்க, டிடிவி இருக்காரு, ஓபிஎஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் சவுத்துல வந்து ஏடிஎம்கே ஓட்டு தானே இவங்க வச்சிருக்காங்க.
ஆமா அவங்க வீக் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே உங்களுக்கு இன்னொன்னு தென் இப்படி மாவட்டங்கள். இவங்க ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா விஜய் வந்து பேசி விஜய் ஒரு அலைன்ஸ் பார்ட்னரா வந்து இவர் ஒரு 100 தொகுதி வாங்கி சிஎம் கேண்டிடேட். ஸோ பிஜேபி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாதுங்க. அவங்க சிஎம் கேண்டிடேட் யார் வேணாலும் ஒத்துக்குவாங்க. திமுக அதிமுக மட்டும் தான் இங்க யாரும் ஒத்துக்காது. அவங்களுக்கு தான் சிஎம் கேண்டிடேட், சிஎம்ன்றது தான் அவங்களுக்கு அவங்களுடைய கோல். விஜய் அந்த மாதிரி ஒரு டீலை வந்து ஃபிக்ஸ் பண்றாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னும் நிறைய பேர் உள்ளுக்குள்ள வருவாங்க. பட் அதனாலுமே இது வந்து இந்த ஐடியா வந்து விஜய்க்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அது நடக்கலாலுமே இந்த ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தாருன்னா விஜய்க்கு ஏடிஎம்கே கிட்ட இல்ல டிமாண்ட் அவரு கூடும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து எதிரின்னு சொல்லியிருக்க வேண்டியதில்ல. தமிழ்நாட்டுக்கு ரிலவன்ஸே கிடையாது, சரி தேவையில்லாம அவரு இது பண்ணிட்டு ஏங்க அதெல்லாம் ஓகே, அவர் சொல்லிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லிட்டாரு, அது ஒரு மேட்டர் இல்லை. எதிரின்னு சொன்னதுனால உடனே இல்ல அவரு ஏங்க வந்து இதே எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்லி சீமான வந்து தமிழின துரோகி காங்கிரஸ், மனித குலத்தோட துரோகி பிஜேபின்னு சொன்னாரு. அதே பிஜேபி இன்னைக்கு புகழ்ந்து பேசலையா லைட்டா? அப்படியே லைட்டா இந்த பக்கம் வராரு. ஏன் சீமான் அதை வராரு அப்படின்னா சீமானுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. திரும்ப திமுக ஆட்சி இங்க வந்துருச்சு அப்படின்னா சீமான உண்டெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அப்ப அவரை காப்பாற்ற யார் இருக்காங்க? யாருமே இல்ல இல்லை. அது ஒண்ணு இருக்கு. ஒருவேளை பாத்தீங்கன்னா விஜய் ஓட் எடுத்து ஓட் சேர் கொஞ்சம் டிப் ஆனாலே அதோட அந்த ஒரு கட்டமைச்சு இதே போயிடும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு பயம் இருக்கு. 8% வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு 6% வந்துட்டாலே அவர் இதாயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிம்பு உருவாயிரும், அவ்வளவுதான் நாம் தமிழர் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க, அந்த ஒரு அப்ப பயம் சீமானே இருக்கு. அந்த ஸ்டாண்ட் இருக்கிறாருல. சீமானே ப்ரோ என்டிஏவா ஸ்லைட்லி என்டிஏக்கு சப்போர்ட்டா இருக்க மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருல. இல்ல நாளைக்கு வந்து திமுக வீழ்த்துறது தான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோளுக்காக நான் இந்தியா கூட சேர்றேன் அப்படின்ற ஒரு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீமானால பண்ண முடியுமா முடியாதா? அப்படியே கண்டிப்பா ஆப்ஷன் பண்ண முடியும். ஓபன் பண்ணி வைக்கிறது தப்பே இல்லைங்க. விஜய் சும்மா ஏதாவது சம்மந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு ஒன்றிய அரசுக்கு அதெல்லாம் ஓகே. ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோன்னே தெரியாம ஒரு விஷன் இல்லாம ஒரு கட்சி நடத்துறவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி மாதிரி. இல்ல இப்ப விஜயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா எந்த கட்டம் எதுவுமே இல்ல. ஒரு 10 வருஷத்துக்குள்ள தாக்கு முடிக்க முடியுமா? இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலே ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டாரு. அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தவரு. ஆமாங்க, விஜய் இந்த ஆப்ஷன் ஆகிட்டாங்களா? எடுத்தாருன்னா இல்ல, விஜய் இந்த ஆப்ஷன் எடுத்தாருன்னா அவருக்கு பிளஸ் தாங்க, அதுல மைனஸே வராது. இல்ல ஒரு விஜய்க்கு வந்து இன்னொன்னு இதை வந்து ஏடிஎம் ஓப்பனா ஒரு சொல்லணும்னு தேவையில்லை. ஆனா இது ஒரு ஆப்ஷனாவே வச்சுட்டே இருந்தாரு, அமைதியா இருந்தாருனாலே ஏடிஎம்கே இவரை பார்த்து பயந்துரும். ஏடிஎம்கே வந்து இவருக்கான ஆஃபர் ஏத்திட்டே போகும். தம்பி 50 சீட்டு, தம்பி 60, தம்பி 70, தம்பி 80 அப்படின்னு எடப்பாடி வருவார். ஸோ இவருக்கான டிமாண்டை கூட்டிட்டு தான் போகும் இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தார். இப்ப திருமாவளவனே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவுமே டிவிக்கேவும் இதுக்காகத்தான் யூஸ் பண்ண போறேன். எனக்கு தெரிஞ்சு வெளிய வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இவங்கள ரெண்டையும் காமிச்சு காமிச்சு ஒரு எல்லா டென்ஷன் பண்ண எல்லா கார்த்திக் ப்ரோ, அரசியல்வாதிகளும் எங்க பண்ணுவாங்க, எடப்பாடி வந்து எல்லா முதுகுல குத்துவாரு அரசியல்வாதிகளும் ப்ரோ. எடப்பாடி கூட போனாலும் அவர் ஜெயிக்க வச்சாலும் எல்லாரும் முதுகுலாம் குத்துவாங்க. நாங்க பிஜேபி பண்ணாலும் பிஜேபி தான் முதுகுல குத்துவாங்க. ஓகே, முதுகு காட்டாம இருக்கணும். நம்ம அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். நாளைக்கு நீங்க என்டிஏ அலைன்ஸ் நிக்கிறீங்க அப்படின்னா என்டிஏ அலைன்ஸ் வந்து உங்களை சிஎம் ஆக்கி அழக பார்க்குமா? இல்ல எல்லா கட்சியுமே அவங்க வளர்றதுக்கு தான் வளர பார்ப்பாங்க. பட் அந்த இடத்துல எந்த சாமர்த்தியமா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. நம்ம நம்ம எந்த அளவுக்கு சேஃப்கார்ட் பண்ணிக்கிறோம், சாமர்த்தியமா நம்ம இருக்கோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. நீங்க இல்ல இப்போ எடப்பாடியோட நீங்க போய் நின்று எடப்பாடிக்கு பூஜா தூக்கி நிக்கிறதோட என்டிஏ அலைன்ஸ்ல ராஜாவும் நின்று ஒரு ஓட் ஷேர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இல்ல ஒரு 2029 கூட்டணி வச்சு அப்படியே ஒருவேளை 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 2029 இதே மாதிரி 240 250 தொகுதியில பிஜேபி வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல பிஜேபி வச்சுக்கோங்க, உங்களுக்கு மோடி பிடிக்காதவங்க கேட்கறவங்க நிறைய பேர். ஒருவேளை ஐஎன்டி அலைன்ஸ் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பே வருது. அவர் ஒரு 200 ஜெயிச்சிட்டாருன்னா கூட விஜய் இங்க ஒரு 10 எம்பி வச்சிருந்தாருன்னா விஜய் வந்து ஒரு இந்தியாவோட நோட்டபிள் பொலிட்டிஷியன் ஆயிருவார். அந்த ஆப்ஷன்லாம் ஒரு ஓப்பனில் வச்சுக்கணும். சும்மா அவங்க காங்கிரஸ் தான் அங்கே வந்து முழுசா ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த பக்கம் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வைக்கணும்ல. இப்போ 2026 எலெக்ஷனோடய எல்லாமே முடிய போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் லோக்கல் பாடி எலெக்ஷன் இருக்கு, 2029 இருக்கு, எல்லாம் இருக்கு. அது அந்த விஷயம் நோக்கி தான் அவர் பயணிக்கணும்.
அதை ஒரு சும்மா இந்த இந்த லூசு பையன் ஜான சாமி எழுதி கொடுக்கறதெல்லாம் படிச்சுக்கிட்டு அதெல்லாம் அறிக்கையை விட்டுக்கிட்டு சிஏக்கும் உங்களுக்கு இல்ல ஏதாவது விஜய் சம்மந்தம் இருக்கா? பாத்தீங்கன்னா ஒரு கிடையாது. மினிமம் ஒரு 20 வருஷத்துக்கு சிஏக்கும் இப்படி உங்களுக்கு கட்சியை சம்மந்தம் நடத்துறது கிடையாது. அப்படிங்கிறது ஒரு சம்மந்தமே இல்லாத ஏதோ இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு அதுக்கு நீ பேசின இதுக்கு பேசலையா அதெல்லாம் பேசாம கடைசியா வந்துருவாங்க. அட்லீஸ்ட் இவங்க முஸ்லீம் லாங் கிறிஸ்டின் ஓட்டு டேர்ம் போட மாட்டாங்கன்னு. அவங்க ஓட்டு போட்டா போடுறாங்க, போடலன்னா போடுறாங்க அப்படின்ற விஷயம் தான் எடுக்கணும். அவ்வளவுதான். சந்திரபாபு நாயுடு அப்பயே எடுத்தாரு. இன்னொன்று சட்டசபைன்னு வரும்போது அவங்க வந்து முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டுலாம் வந்து எல்லாருமே மொத்தமா பிஜேபி ஹேட்டர்லாம் ஓட்டு போறதில்ல இங்க. இல்ல ப்ரோ, என்டிகே கூட போகாத காரணம் வந்து தமிழ் பேசாத மாற்ற ஏங்க மொழியினர் அதெல்லாம் ஓட்ஸ் இருக்குல்ல இங்க முட்டாள்தனங்க. 20% அது சுத்தமா அதெல்லாம் போயிரும் ப்ரோ முட்டாள்தனம். ஏங்க விஜய்க்கு. அதெல்லாம் முட்டாள்தனங்க. முட்டாள்தனமா அந்த ஜானவர் சாமின்ற ஒரு பைத்தியக்காரன் சொல்லி கொடுக்குற வேலைங்க. நீங்க போய் பாத்தீங்களா? வேற மொழி அது என்ன பேசுறவனா வந்து ஆச்சுன்னா என்டிகே இல்லங்க, ஏங்க 20% என்டிகே அப்படியே தாங்க போடுங்க போட விஜய்க்கு. மாட்டான். சரிங்க நான் தமிழ் பேசுறவங்க ஓட்ஸ் போடவே மாட்டாங்க ப்ரோ. தெலுங்கு பேசுறவங்க ஏன் போடவே இல்லைங்க மாட்டாங்க. ஒரே சரிங்க லெஜண்ட் அவன் ஃபேன் என்டிகேக்கு தாங்க போட மாட்டான். விஜய்க்கு போட மாட்டான்னு சொன்னானா? இல்லைங்க லெஜண்ட் ஃபேன் இல்ல என்டிகேக்கு போட நான் மாட்டாங்க. எப்படிங்க விஜய்க்கு போடாம போயிடுவான்? எனக்கு புரியல. எனக்கு இப்ப விசிகா நிக்குது. விசிகா ஜாதி கட்சி. விசிகா நீங்க தான் தமிழ் தேசியத்தோட நீங்க கொண்டு போய் கூட்டணி சரி வச்சிட்டீங்களே, ரைட்டுங்க. அப்புறம் எப்படி அவன் ஏங்க போடுவான்? இல்ல ஏங்க அவரு அவரு சீமான் வந்து தமிழ் தேசியம் பேசுறாரு. அவரு வந்து பியூர் தமிழ் தேசியம் பேசுறாரு. ஓகே. ஆனா விஜய் அதை பேசல. நான் விஜய் தானே பார்ப்பேன். அவர் எப்படி சீமான பார்ப்பேன்? ஏங்க இப்போ பாமகன்ற கட்சி வந்து வன்னியருக்கான கட்சி அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. இதே பாமகவும் அதிமுக கூட்டணி நிற்கும் போது அந்த தொகையில ஓட்டு போடுறவன் வந்து பாமக பார்த்துட்டு இல்லைங்க அது வன்னியர் கட்சின்னு நினைப்பான். கவுண்டரு கேட்க மாட்டான்ல. அப்புறம் என்ன? அது எப்படி ஒரு இல்ல, திருமாவளவன் நீங்க திமுக சொல்ற கூட்டணியில பாயிண்ட் இருக்கிறாருங்க. கரெக்ட். இந்த திருமாவளவனை ஜான் பிடிக்காது. ஆரோக்கியசாமி வந்து என்டிகே வேண்டான்னு சொன்னதுக்கு ஒரு காரணமா இது சொன்னாங்க ப்ரோ. இது ஒரு ஓகே. காரணமா சொன்னாங்க. அது ஒரு காரணமா அவன் சொன்னாங்க. ஓகே ரைட்டு எல்லாம் ஓகே. பட் ஓகே அதோட பெட்டர் ஆப்ஷன் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறேன் நான். இப்போ சீமான் வேணாங்க. ஓகே சீமானுக்கு நெகட்டிவ் ஓட்டு இருக்கு. ஆமா உண்மைதான். சீமானுக்கு நெகட்டிவ் ஓட்டு இருக்கு. அதெல்லாம் ஓகே ரைட்டு. அடுத்த ஆப்ஷன் நெக்ஸ்ட் காங்கிரஸ் தான் வராது. அவங்க தான் 22 எம்பியோட சப்போர்ட் வேணும். 2029 வரைக்கும் மோடியை வந்து ஃபேஸ் பண்ணணும். இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் அவங்களுடைய ஐஎன்டி அலைன்ஸ் வந்து சின்னாபனமாக சிதறி விட்டது. ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. ராகுல் காந்தி இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஒரே ஒரு ஸ்டேட்டில் மதிக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான். அந்த ஒரு ஸ்டேட்லேயாவது மரியாதையை காப்பாற்றணும். இன்னும் ராகுல் காந்தி ஒரு ஆளுநர் ஆயிடுவார். அதனால அவரும் வெளில வர முடியாது. விசிகா உங்களை வச்சு டிமாண்ட் பண்ணி சீட்டு ஏற்றிக்குமே தவிர விசிகா வெளில வராது. அப்படியே வெளில வந்தாலும் உங்களுக்கு பெரிய யூஸ் இல்லை விசிகா வந்தாலும். அப்போ என்ன ஆப்ஷன் வச்சிருக்கீங்க? இதோட பெட்டர் ஆப்ஷன் சீமானோட பெட்டர் ஆப்ஷன் என்ன வச்சிருக்கீங்க? காங்கிரஸா இல்ல, விசிகாவா இல்ல, அதிமுகனா நீங்க போய் எடப்பாடி டயர் முன்னாடி போய் நிக்கணும். நீங்க எடப்பாடி போட்டு ஓகேவா? அதுக்கு ரெடியா நீங்க? என்ன இல்ல, ஆப்ஷன் இருக்கு? இவங்க இதோட லாங் பெட்டர் ஆப்ஷன் பொலிட்டிக்கல் பேட்டில் ப்ளே பண்ணலாம்னு நினைச்சுக்கலாம்ல. இவங்க தனியா நிக்கிறேன் 31ல நான் பாத்துக்கலாம்னு நினைக்கலாம்ல விஜய். அந்த மாதிரி கூட திங்க் பண்ணலாம்ல. ஏன்னா யாரு கூட போனாலும் பிரச்சனை தானே. இல்ல அதான் 29ல என்ன லெஜண்ட் பண்ணுவீங்க? ஃபேன் 31ல நீங்க அதுதான் நானும் என்ன கேட்கிறேன். ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிறீங்க அதுதான் கேட்கிறேன். இல்லைங்க அதுதான் நானும் கேட்கிறேன். 31ல நிக்கலாம். நடுவில் குறுக்கு 29 இருக்கு. இல்ல அது 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 இந்த வந்து இது புறக்கணிச்சிருவீங்களா? அந்த எலெக்ஷன் நிக்க இல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி. சி ஓட்டர் அந்த சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி கூட கூட்டணியில போனாலும் மக்கள் வந்து அந்த பிஜேபிக்கு வந்து அந்த 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 கோவத்துல வந்து ஓட்டு போடுறது வந்து அசெம்பிளில நடக்காது. ஆனா வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் நடக்குது பாருங்க, அங்க நடக்கும். அங்க மோடி வேணுமா சரிங்க. இப்ப வேண்டாமா இங்க எலெக்ஷன். பாருங்க. இது வந்து இப்போ இந்த பிஜேபி 4 எம்எல்ஏ தனியா ஜெயிச்சிருக்காங்கல்ல ப்ரோ 2021ல. அதுதாங்க இந்த நானும் சொல்றேன். பிஜேபி ஈடுபட ஏங்க சேர்ந்து. பிஜேபி கோவம்லாம் வந்து சட்டசபையில் நிக்காதுங்க. சோ அதெல்லாம் ஒருவேளை ஓகே. பிஜேபியோட கூட்டணி போனாலும் அது அவருக்கு ஒன்றும் நெகட்டிவா மாறாது 26ல. அப்படிதான் அவங்க சொல்றாங்க சர்வேல. அவர் நெகட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் மாறாதுங்க. ஆனா இருந்தாலும் நெகட்டிவா மாறுன்னு அவர் நினைச்சாருன்னா அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ண தேவையில்லன்றேன். அந்த ஆப்ஷனை வச்சிருந்து அவரு அதிமுக சீட்டை வந்து ஏத்துட்டுமே. அவருக்கு நல்ல மூவ் தானே அது. ஏன்னா என்டிஏ அலைன்ஸ்குள்ள போயிருவேன். நீ என்ன என்ன கொடுக்குற சொல்லு கேட்கலாம் இல்லையா? அது ஒரு ப்ளஸ் தானே. சும்மா எல்லா பக்கமும் நீங்க கதவு மூடிட்டு ஒரே பக்கம் தான் கதவு திறந்து வச்சீங்கன்னா எடப்பாடி என்ன சொல்லுவாரு? தம்பி வரீங்களா இல்லையா சொல்லுங்க.
40 சீட்டு தரேன், 45, 47 அப்படிம்பாரு. சொல்லலாம், யோ அது நூத்தி எலெக்ஷன் டைம் 17 இறங்கினதும் குறைச்சு நூத்தி சொல்லுவாரு. 17 117 கொடுக்குறீங்களேன்னு சொல்லு, இல்லைன்னா என்டிஏல என்ன கூப்பிடுறாங்க, ஆல்ரெடி டிஎம் கேண்டிடேட் கேட்டுட்டு இருக்காங்க, நான் போவோம் உங்களுக்காக வெயிட் பண்றோம்னு கேட்கலாம். இல்ல டிமாண்ட் பண்றதானுங்க எல்லாமே. அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணல இல்லைங்க, விஜய். 2 பேர்த்த ஒரு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரு ப்ரோ. கொள்கை எதிரி வந்து பிஜேபி, அது ஏங்க அரசியல் எதிரி வந்து கொள்கை திமுக. அந்த 2 பேரும் அதாங்க எனக்கு வேண்டாம், மத்தவங்க கூட ஐ எம் ரெடி டு கோ அப்படின்னு அவர் முடிவு எடுத்திருக்காரு. எங்க லெஜண்ட் ஃபேன் திருமாவளவன் சீட் ஏத்துறதுக்கு பிஜேபி கூட கூட்டணி போறோம்னு சொன்னாலும் சொல்லுவாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. கொள்கை அவர் ஒரு எதிரி தடவை அப்படின்னு கன்னியாகுமரியில பாருங்க. என்ன பேசினாரு அதுக்கு தெரியுமா? பாருங்க, இல்லைங்க, கொள்கை எதிரி விசிகேக்கு நீங்க சொல்றீங்க. டெஃபினட்டா ஒரு 10 சீட்ஸ் கூட கொடுப்பாங்க. பானை ஏங்க சின்னத்திலே அவர் நிக்கலாம் ஏங்க 26ல. கொள்கை இல்ல லெஜண்ட் கொள்கை எதிரி நீங்க சொல்லிட்டீங்க, ஓகே எல்லாம் ரைட்டு. ஆனா 2026 ஒருவேளை நீங்க நின்று ஜெயிச்சா கூட யாருடைய கவர்மெண்ட்டுக்கு நீங்க இருக்க போறீங்க 2029 வரைக்கும்? இவங்க கூட தான் நிக்க போறீங்க. டைரக்டா இவங்க கிட்ட தான் நிதி கேட்கணும். இப்பயே 9 லட்சம் கோடி கடனா போகுது. அப்ப அவங்க கிட்ட தான் நிக்கணும். இன்னொன்னு இதோட பெட்டர் ஆப்ஷன் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். அதை சொல்லுங்க. அது சொல்ல மாட்டேறீங்களே. தனியா நிப்பேன் தனியா இல்ல. இதோட பெட்டர் ஆப்ஷன் எதாவது வச்சிருக்கீங்க நீங்க? சீமான் வேணாம், ஓகே. ஏடிஎம்கே சீட்டு வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்னு சொல்லி நிக்க போறீங்களா? சரி, ஓகே. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. விஜய் ஆல்ரெடி வந்து என்னோட தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லி இது முடிவெடுத்திருக்காரு. உங்க அறிக்கையும் நான் தலைமையில பார்த்தேன். அப்ப கூட்டணிக்கு விஜய் தான் யாரு CM வருவா? யார் விஜய் வருவா தான் சொல்லுங்க. சிஎம் அவர். எங்க பாமக ஒண்ணு பிஜேபி இல்லைன்னா அதிமுகவுக்கு போவோம். தேமுதிக அதே மாதிரி தான், ஒண்ணு பிஜேபி இல்ல அதிமுகவுக்கு போவோம். ஸோ அப்போ உங்க தலைமையில கூட்டணி என்னன்னா, கூட்டணி ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு பவர் வேணும் இல்ல உங்களுக்கு? இல்ல, சின்ன சின்ன கட்சிகள் வரலாம் ப்ரோ. தேமுதிக வரலாம்ல, அங்க இங்க இருந்து இல்ல அவங்க வந்து தேமுதிக. பாத்தீங்க, அப்புறம் வந்து அவங்களோட இந்த பாயிண்ட் டான் பாண்டியன், தேமுதிக அப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து கிருஷ்ணசுவாமி, ராஜ்யசபா இந்த மாதிரி சின்ன சின்ன ராஜ்யசபா லெஜண்ட் கட்சிகள் ஃபேன் இங்க இருந்து அவங்களுக்கு ஓட்ஸா இல்ல இருக்குல்ல. லெஜண்ட் ஃபேன் அதாங்க அவங்கள சொல்றேன். என்டிஏ ஏங்க கூட ஜான் சேர்ந்து எனக்கு ஒரு பாருங்க, 9 வருஷம் ஓட்டிக்குவாங்க காலத்தை. அதாங்க எல்லாருமே அதிகாரத்துக்கு பின்னாடி தான் நிப்பாங்க, ஓகேவா? அப்பதான் அவங்களுக்கு சேஃப். 2029 வரைக்கும் மோடி தான் அதிகாரத்தில் இருக்க போற அப்படின்னா மோடி பின்னாடி நிற்பாங்க. இன்னொன்று தேமுதிக எதுக்கு இது ஏடிஎம்கேவோட இருக்கு அப்படின்னா, அந்த ஒரே ஒரு ராஜ்யசபா அவங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை வாங்கிட்டு போறதுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் வந்துருவாங்க இந்த பக்கம். இல்ல இப்பவே இந்த பாத்தீங்கன்னா சுதீர் பிரேமலதா சொல்றீங்களா? பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா என்டிஏ கொஞ்சம் ஃபேவரா பேசுற ஆமா, மாதிரி தான் பேசிட்டு அவங்களுக்கு அக்ரிமெண்டே தானே. அக்ரிமெண்ட்னா நீங்க பேசினதா தானே. ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்க தேமுதிக அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல ஏடிஎம்கே அலைன்ஸ் சேரும்போது. அது வாங்கினதுக்கு அப்புறம் அப்ப அவங்க வந்துருவாங்க. இவங்களுக்கும் கமலஹாசனுக்கு என்ன வித்தியாசம் தெரியலையே. ஏன்னா கமலஹாசனும் அதுக்கு தானே போனாரு, ராஜ்யசபா எம்மிக்கு. இப்ப இவரு சுதீருக்கும் கொடுக்குறாங்கன்னா அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியல. ராஜ்யசபா வந்து நீங்க வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டீங்க அப்படின்னா ராஜினாமா பண்ண வைக்க முடியாது. அவங்களா விருப்பப்பட்டு ராஜினாமா பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா முடியும், காண முடியும், ரெண்டுல ஏதோ ஒன்று தான். அவங்களா விருப்பப்பட்டு ராஜினாமா பண்ணாதான் உண்டு. நீங்க ஒன்ஸ் ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ராஜ்யசபா எம்பி தான். அதுக்கப்புறம் இவங்க அலைன்ஸ் மாறிட்டாங்கன்னா அவங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதுக்காக தான் அந்த அம்மா வந்து எங்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்குற, நீங்களே கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கு. எதுக்கு? திரும்ப கூட்டணி மாறத்துக்கு தான். இல்ல, நீங்க சொல்றது பார்த்தா விஜய் கூட யாருமே வர மாட்டாங்கிற மாதிரி இருக்கே. இல்ல யாருமே அதாங்க இல்ல. யாருமே சின்ன வர சின்ன மாட்டாங்க. கட்சிகள் கூட வராதா? இது என்னங்க புரிய மாட்டேங்குங்க. யாருமே வர மாட்டாங்கன்ற ஸ்டாண்ட மாத்தி உங்க தலைமையில நீங்க என்டிஏ வந்து ஃபார்ம் பண்ண முடியுங்க உங்களால. அந்த ஆப்ஷன் நீங்க போகாம சும்மா இந்த ஜானவரி சமீன்ற லூசு பையன் பேசுறதை கேட்டுட்டு உட்காந்துக்கிட்டு நீங்க ஏதாவது சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க எல்லாத்தையுமா கேட்டு அடைச்சிட்டீங்க. அப்புறம் இப்ப யாருமே இல்ல அப்படிங்கும்போது நீங்க எப்படி உங்களுக்கு யார் வருவா? யாருமே அந்த ஆளு இல்லைங்கிறது ஜானவரகை சமையெல்லாம் வந்து அவன் வந்து எடப்பாடிட்ட காசு வாங்கிட்டு விஜய் வந்து கார்னர் பண்ணி நிறுத்தி வேற வழியே இல்லை அதிமுகவோட சேர்ந்தாகணும் அப்படின்ற மாதிரி கார்னர் பண்றதுக்கு அந்த ஆளு வேலை வைப்பாங்க. ஸோ அவனுக்கு உணர்வும் கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. இப்போ எனக்கு மட்டும் என்ன கேட்டீங்க, எனக்கு ஒரு சுயநலம் இருக்கு ஓகேவா? எனக்கு ஒரு சுயநலம் இருக்கு. என்னன்னா என்டிஏ இங்க ஃபார்ம் ஆயிடும், அது பிரச்சனையே இல்லை எனக்கு. ஆனா 2026 திரும்ப திமுக வந்துடக்கூடாதுன்னு ஒரு சுயநலம் இருக்கு. அதை வந்து இவங்க வந்து காலி பண்றதுக்கு எடப்பாடி வர்றதுக்கு எனக்கு விஜய் வரலாம் தோணுது, அவ்வளவுதான். வேற என்ன, எடப்பாடின்ற ஒரு துரோகி வர்றதுக்கு விஜய் வரலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. என்டிஏக்குள்ள வந்தா அவர் திரும்ப இங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா நல்ல விஷயம் தானே அப்படின்னு தோணுது, அவ்வளவுதான்.
திமுக வர்றதுக்கு பதிலாக இவங்க வந்தா போதும் அப்படின்றது தான். இல்ல இப்ப லாஸ்ட் டைம் ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா சுனில்தன் இந்த மாதிரி கொண்டு போய் முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்படி காங்கிரஸ் வரும் விசிகா வரும்னு சொல்லி இதையை உடச்சுட்டு போயிட்டாரு. கடைசியில் அவங்க 2 பேரும் அங்கேயே அப்படியே ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டாங்க. ஏங்க அதிமுகன்ற கட்சி சாக போற கட்சி, சாக விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கறது தான் நல்லது. அதுக்கு போய் ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்துட்டு வேலை பார்த்து வேஸ்ட், டைம் வேஸ்ட். இல்ல விஜய் வந்து இப்போ லாங் டேர்மா இருக்கணும் அப்படின்னா அவர் ஸ்ட்ராட்டஜி யோசிக்கணும். ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தா மட்டும் தான் முடியும். இந்த மாதிரி எடுத்தா கஷ்டம் ரொம்ப.